மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at a point on the equatorial plane. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதனால எலக்ட்ரிக் டைபோலோட கிரியேட் ஆக போற எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்லயே படிச்சிருக்கோம். Two equal and opposite charges are separated by very small distance. இல்லையா, ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு சார்ஜும் மைனஸ் கியூ அப்படிங்கிற ஆப்போசிட் சார்ஜும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ் வந்து 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துட்டோம். இந்த டைபோலுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தேன். அதோட ப்ராப்பர்ட்டி பி வெக்டார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஈக்குவல் டு எனி ஒன் ஆஃப் த சார்ஜோட மேக்னிடியூட் q இன்டூ distance between two charges. என்ன எடுத்துக்கிறோம், 2a. இதனோட டைரக்ஷன் எப்பவுமே எங்க இருக்கும், மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல சிம்பிளா p கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டாரால நம்ம இண்டிகேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்துருந்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சியல் லைன்ல டைபோலோட ஆக்சியல் லைன்ல எப்படி டெவலப் ஆகும், அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ அதே மாதிரியான கேஸ்ல ஒன்னே ஒன்று சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் பிளேன்ல அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு டைபோலை எடுத்துக்கலாம். இங்கே டைபோல் எடுத்துட்டோம். இது மைனஸ் கியூ, இந்த சார்ஜ் வந்து பிளஸ் கியூ. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க மிட் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். மைனஸ் கியூ ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கிறதாவும் பிளஸ் கியூ பிங்கிற பாயிண்ட்ல இருக்கிறதாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஓல இருந்து ஏ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அதே போல் ஓல இருந்து பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸும் ஏ தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிளேன் டைபோலோட மிட் பாயிண்ட் வழியாக கிராஸ் பண்ணணும். அண்ட் டைபோலுக்கு இந்த ஆக்சிஸ்க்கு அது பர்பெண்டிகுலராக இருக்கணும். அதுதான் அது ஈக்குவட்டோரியல் பிளேன். சரி, இப்போ இங்கே ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த ஈக்குவட்டோரியல் பிளேன்ல அதாவது ஓல இருந்து ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த சிங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஈக்குவட்டோரியல் பிளேன்ல மிட் பாயிண்ட் ஆஃப் டைபோல்ல இருந்து ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல பிளஸ் கியூங்கிற சார்ஜால இந்த சிங்கிற பாயிண்ட்ல கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட்ஸ். ஸோ இதை இ பிளஸ் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அதே போல மைனஸ் கியூ சார்ஜால சிங்கிற பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இங்க ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் சார்ஜ், அதாவது இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் வெளிப்புறமா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸ் அதை நோக்கி இருக்கு. அது என்னன்னு எடுத்துக்கிறோம், இ மைனஸ் வெக்டார். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜால ஃபார்ம் ஆகிற ஃபீல்டுங்கிறதுனால இ மைனஸ் வெக்டார். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க இந்த ரெண்டு சார்ஜுமே சிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா நம்ம ஆக்சியல் லைன்ல சொல்லும்போது அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இல்லை. ஆனா இங்க பிளஸ் கியூ சார்ஜும் மைனஸ் கியூ சார்ஜும் சிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ற ஆங்கிள் வந்து ரெண்டுமே தீட்டா ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூ சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் முதல்ல நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் கியூ இல்லையா. சரி, அட் தி பாயிண்ட் சி. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சிங்கிள் சார்ஜ் கண்டுபிடிக்கிற நம்ம ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், E ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இன்டூ கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது நம்ம ஈக்குவேஷன், அதை நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஈக்குவேஷன் என்ன எழுதலாம், இ பிளஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இன்டூ கியூ பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. இங்க சார்ஜ்ல இருந்து பாயிண்ட் வரைக்கும் இருக்கு டிஸ்டன்ஸ் பிசி. அப்ப இங்க பிசி ஸ்கொயர் நமக்கு வேணும். ஸோ பிசி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ பிசி ஸ்கொயரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் சிபிஓ இல்லையா? ஸோ கன்சிடர் த ட்ரையாங்கிள் சிபிஓ. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு பிசி ஸ்கொயர் வந்து வேணும் இல்லையா? பிசி ஸ்கொயருங்கிறது ட்ரையாங்கிளோட இருக்கிறதுல பெரிய சைடு தான். இதை பித்தாகரஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ பிசி ஸ்கொயர் வந்து அதர் டூ சைடோட ஸ்கொயரோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் ஓசிங்கிறது ஆர், ஓபிங்கிறது ஏ. அப்போ ஓசி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏ ஸ்கொயர். அதே போல் ஓபி ஸ்கொயருக்கு பதிலாக சரி ஓசி ஸ்கொயருங்கிறது ஆர் ஸ்கொயர், ஓபி ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ பிசி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதே வேல்யூ தான் எப்படி இருக்கும்? ஏசி ஸ்கொயர் அதே வேல்யூ தான் இருக்கும். சரி ஓகே. அப்போ பிசி ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அப்போ இ ப்ளஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ கியூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். என்ன டைரக்ஷனில் இருக்கும்? பிலேருந்து சியை நோக்கி இருக்கும். அப்போ அலாங் பிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இ ப்ளஸ் வெக்டாரோட வேல்யூ. அப்போ இ மைனஸ் வெக்டாரோட வேல்யூ கண்டிப்பாக அதே வேல்யூ தான் இருக்கும். அப்போ இ மைனஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ கியூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இது அவுட் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜுக்கு இன்வர்ட்ஸ். அப்போ சிஏ இங்கே எழுதும்போது என்னென்னு எழுதிக்கலாம்? அலாங் சிஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இ ப்ளஸ் வெக்டாரோட வேல்யூ தெரியும், இ மைனஸ் வெக்டாரால் கிரியேட் ஆகிற, அதாவது நெகட்டிவ் சார்ஜால் கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிங்க. இதுக்கு தனியாக இன்னொரு டயக்ராம் ஒன்று நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட்ல ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இ பிளஸ் வெக்டார், இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இ மைனஸ் வெக்டார். இப்போ இந்த இ பிளஸ் வெக்டாரோட வேல்யூவை ரெண்டா நம்ம ரெசல்யூட் பண்றோம் இல்லையா? ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அப்போ இது எப்படி பிரியும்? ஃபர்ஸ்ட் இ பிளஸ் வெக்டாரை ரெண்டா பிரிங்க. ஒன்று ஹரிசாண்டல் காம்போனன்ட் அண்ட் another one is vertical component. இப்போ இந்த vertical componentோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் இ பிளஸ் வெக்டார் தான் பிரிக்கிறீங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் இ பிளஸ் வெக்டார் சைன் தீட்டா. ஏன்னா பர்பண்டிகுலர் அப்படின்னா தீட்டா 90 டிகிரி வரணும். 90 எடுத்தீங்கன்னா தான் பர்பண்டிகுலர் காம்பனன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது மேக்ஸிமம் 1. ஓகே, அதே போல இது இ பிளஸ் சைன் தீட்டானா ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னவா இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் E plus vector cos theta. இது modulus of E plus vector sin theta. இது modulus of E plus vector cos theta அப்படின்னு எடுத்துரும். அதே போல E minus vector இருக்கு. இதையும் வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸா பிரிங்க. vertical component and horizontal component. So vertical component என்னவா இருக்கும்? modulus of E minus vector sin theta. This will be modulus of E minus vector cos theta. அதாவது நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். E plus vector அப்படிங்கறத modulus of E plus vector sin theta, modulus of E plus vector cos theta. அதே போல E minus vectorங்கிறது ரெண்டா பிரிச்சிரோம். modulus of E minus vector sin theta and modulus of E minus vector cos theta அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் modulus of E plus vector sin thetaவும் modulus of E minus vector sin thetaவும் equal in value, magnitude, but acting opposite in direction. இப்போ இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் முழுக்க யாருக்கிட்ட இருக்கும்னா இந்த ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஏன்னா இதுதான் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். சரி ஓகே, அப்போ இதோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? இ வெக்டார் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த காம்போனன்ட் எழுதிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் cos theta என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும். இப்போ இப்படி இருக்கும். இதுதான் பி வெக்டரோட டைரக்ஷன். பட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டால இருக்கு.
இல்லையா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால மைனஸ் பி கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் அடுத்த காம்போனன்ட் பாருங்க, இந்த காம்போனண்ட்டா ஃபஸ்ட்டு இது எழுதியாச்சு, அடுத்து இது எழுதணும். ஏன்னா அந்த ரெண்டு சேர்ந்து தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டா, அதுவும் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான். அப்போ மைனஸ் பி கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டாரும் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டாரும் ஒரே வேல்யூ தான் இல்லையா. இது வந்து மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார், மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கொடுக்குது. அப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டாருங்கிறத இல்லை மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்படி எடுத்து நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் அப்படின்னு இருக்கிறதுனால இது மாற்றி எழுதிக்கோங்க. இட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா இன்டூ மைனஸ் பி கேப் ப்ளஸ் இந்த மாடுலஸ் இ மைனஸ் வெக்டாருங்கிறத மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார்னே எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா இன்டூ மைனஸ் பி கேப். ஓகே, இப்போ இதில் 2 ஒரு வேல்யூ அதை எழுதிடலாம். மாடுலஸ் இ ப்ளஸ் வெக்டார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், காஸ் தீட்டாவோட வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம அடுத்ததாக ஒரு தனி ஸ்டெப்பில் காஸ் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் எடுத்துக்குவோம். ஸ்டெப் 1 இது எதுக்காக? டு ஃபைண்ட் காஸ் தீட்டா இல்லையா, காஸ் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக. நீங்கள் இதில் ரெண்டு ட்ரையாங்கிளில் தீட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு சிஏஓ எடுக்கலாம், இல்லைனா சிபிஓ எடுக்கலாம். நான் சிஏஓ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் சிஏஓ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து எடுத்ததுல ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ட்ரையாங்கிள் சிஏஓ. இந்த ட்ரையாங்கிளில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து காஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் தீட்டாவுக்கு ஜெனரலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம? adjacent side divided by hypotenuse. இப்போ இந்த தீட்டாக்கு adjacent என்னன்னு பாருங்க. இது தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து OC. ஏன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கு OC. adjacent OA and hypo AC. அப்போ adjacent side என்ன? AO divided by hypotenuse என்ன? AC. இதில் AO அப்படிங்கிறது A, AOங்கிறது A, and அடுத்தது OC அப்படிங்கிறது R. அடுத்தது AC அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வேணும். இதில் BC ஸ்கொயர் நமக்கு நல்லாவே தெரியும். BC ஸ்கொயர் என்ன? R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக AC ஸ்கொயரும் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயராக தான் இருக்கும். இங்கே நமக்கு AC ஸ்கொயர் வேண்டாம், AC தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? AC ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போட ரூட். அப்போ ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏசியோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு AO டிவைடட் பை ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஏஓங்கிறது என்ன? A. இப்போ திட் இஸ் ஈக்குவல் டு A பை ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மகிட்ட கிடச்சிருச்சு. இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் value of cos theta in equation 1. இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? E vector total electric field equal to 2 into modulus of E plus vector நம்ம கண்டுபிடிக்கணும். modulus of E plus vector நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டியூஷன் கொடுங்க. that is 1 by 4 pi epsilon naught into q by R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. அடுத்தது காஸ் தீட்டா இதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? A பை ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். டைரக்ஷன் மைனஸ் பி கேப். மைனஸ் முன்னாடி கூட கொடுத்துடலாம். சரி, நம்ம இங்கே வச்சுருவோம். அடுத்த ஸ்டெப்பில் முன்னாடி கொடுத்துடலாம். மைனஸ் பி கேப். இப்போ இதில் பாருங்கள், டினாமினேட்டரில் இங்கே R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் இருக்குது.
இங்கே ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்கே பவரில் 1, இங்கே பவரில் 1/2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா power will be getting added. That means x power 1 into x power 1/2. இல்லை என்ன ஆயிரும் x power 3/2. 1 plus 1/2 that is equal to 3/2. ஓகே, அப்போ இதில் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. என்னென்ன வரும்? 2QA divided by 2QA. கீழே டினாமினேட்டரில் 4pi epsilon naught into r square plus a squareடையும் root of r square plus a squareடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பவர் ரெண்டும் ஆட் ஆகும். அப்போ இங்கே பவர் 1, இங்கே பவர் 1/2. இப்போ என்னென்ன ஆயிரும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 3/2 அப்படின்னு கிடச்சிருது. இங்கே பாருங்க, இதில் 2QA அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் மைனஸ் பி கேப்பில் பி கேப் எழுதிக்கலாம். மைனஸுங்கிற வேல்யூ இங்கே நம்ம முன்னாடி கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். இதில் பி வெக்டார் ஈக்குவல் டு 2QA டு பி கேப் இல்லையா? இப்போ இதில் எல்லா கேரக்டரும் இங்கே இருக்கா? 2QA பி கேப். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்னென்னு எழுதிடலாம்? பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். திட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் டிவைடட் பை 4pi epsilon naught into r square plus a square power 3/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் பாருங்க, r and a ரெண்டு கேரக்டர் இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஆறுங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் டைபோல்ல இருந்து சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்க ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஆனால் ஏங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் டைபோல்ல இருந்து இந்த சார்ஜ் எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் வரைக்கும் இருக்க ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ கம்பேரிங் ஆர் அண்ட் ஏ, ஆர் வில் பி வெரி கிரேட்டர் வேல்யூ, ஏ இஸ் வெரி லெசர் வேல்யூ. இப்போ என்ன எழுதலாம்? ஆர் வெரி வெரி கிரேட்டர், ஏ இஸ் வெரி லெசர். ஸோ ஆர் கேன் பி ஸோ ஏ கேன் பி கம்ப்ளீட்லி நெக்லிஜிபிள். ஸோ அதை ஃபுல்லாகவே எடுத்துருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ மீதி என்ன இருக்கும்? மைனஸ் பி வெக்டார் divided by 4pi epsilon naught into இப்போ a squared இல்லை, இப்போ மீதி என்ன இருக்கும்? r square power 3/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டூவும் கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஈக்குவேஷனில்? மைனஸ் பி வெக்டார் divided by 4pi epsilon naught into ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ r3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். That is equal to minus p vector divided by 4pi epsilon naught into r cube அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதோட டைரக்ஷன் பாருங்க. இப்போ நமக்கு கிடைச்சதுல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு எப்படி இருக்கு? ஆப்போசிட்டாக இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சியல் கேஸ் பார்த்தப்ப என்னன்னு சொன்னோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் தி ஆக்சியல் லைன். அதில் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ஆக்டிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு? ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம எழுதணும். அதே போல் அங்கே கிடைச்ச வேல்யூவில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும்? 2p/4pi epsilon naught into r cube கிடைச்சிருக்கும். இங்கே p vector divided by 4pi epsilon naught into r cube கிடைக்குது. அப்போ ஆக்சியல் லைனில் ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவட்டோரியல் ஃபார்ம் ஆகிறத விட 2 times greater வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.